ஏண்டா காலையிலேருந்து கிரிக்கெட் பார்க்குற கோரன்னுடா. ஆமாம், உனக்கெல்லாம் கிரிக்கெட் பற்றி என்னமா தெரியும்? ஏன்டா தெரியாதே? சரி, ஒரு 3 இந்தியன் பிளேயர் நேம் சொல்லி பார்க்கலாம். ஹார்திக் பாண்டி, முகமது கோலி, MS மோடி. மாமியார் ரூமை விட்டு வெளியே வந்தா ஃபேனமத்த மாட்டியா அம்மா? மருமகள் மன்னிச்சிருங்க அத்தை, அப்ப உங்க ரூம்ல யாருக்குத்த ஃபேன் ஓடுது? மாமியார் நான் உன்னை கேள்வி கேட்டா நீ என்ன கேள்வி கேட்பியா? ஓ வயசு என்ன என் வயசு என்ன? மருமகள் ஏங்க இங்க வாங்க. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அண்ணா அண்ணா இருக்கலண்ணா அண்ணா 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 அண்ணன் சொல்லிட்டு டப்பாவோட கை சாமா வந்திருக்கண்ணே. அவனை பத்தி உன கை எங்கண்ணா நீ சாப்பிட்டம்பா. என்னண்ணா இப்படி கடையை போட்டு நீங்க வாட்டுக்கு போயிட்டியே? இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்களா? யாராவது வந்து ஏதாவது எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்கிறோம்ப்பா. நானே சும்மா அவர்கிட்ட சேர்த்து நீ பாதி பேர் கலாண்டு தின்ட்டு தர்றாங்க, அவங்களே கண்டுக்க மாட்டேங்கிறார். நம்மளால எங்கன்னு பாப்பாரு. நான் அவரை சொல்லலப்பா, இந்த இவரை சொன்னப்பா. அண்ணே இந்த இதுல 2ண்ணே, ஒரு 10, இது வந்தா இதுல 1 கேமரா இருக்குது, 60, மொத்தம் 320 ரூபாப்பா. சென்ட் ஆயிடுச்சுண்ணா. சரிப்பா. ஏண்ணா இது வந்துட்டு ஆன் பண்ணாவே ரெக்கார்ட் ஆயிருமா? 2 நாளா ரிப்பேரு, மெக்கானிக் கூப்பிட்டா வரேன் மாட்டாங்கண்ணா. 2 நாளா ரிப்பேரா? டம்மி கேமரா வச்சிருந்தாலே நல்ல மதிப்பு தான் இல்ல? இந்த காலத்து பேய்களுக்கு அறிவே இல்ல. நைட்டு 12 மணிக்கு எவனாவது இப்படி பேய் மாதிரி சரி எவனாவது இப்படி மூஞ்சி மாதிரி கிளப்பிட்டு போனா பொம்பளை பிள்ளை பேய் தான மணி. பொம்பளை பிள்ளை பேய் தான மணி. ஒரு வெண்ணி வச்சு குடிக்கலாம், அங்க இருக்கிற அந்த காஃபில எடுத்து குடிக்கலாம். அப்படி இல்ல என்ன வந்து எழுப்பி ஒரு கசாயம் போட்டாங்கன்னு சொல்லலாம். தனியா நின்று லொக்கு லொக்குன்னு எழுப்பிட்டு இருந்தா இரும்புல சேர்த்து வச்சு எங்க பேங்க்ல போட போறியா? அறிவு கிட்ட பிள்ளைகளா இருக்கு இந்த காலத்து பேய்ங்க. எவ்வளவு பவுடர் பாரு. பேய போட்டு திட்டின்னு இருக்கிறாங்க. எதுக்கு வந்தனே மறந்து போச்சு. இந்த காலத்து பிள்ளைகளை மேய்க்க முடியல, பேயும் மேய்க்க முடியல. பிள்ளைகளை மேய்க்க முடியல, பேயில மேய்க்க முடியல. இது அப்பா கேரக்டரா? பேயா இருந்து குட் மார்னிங் சொல்றேன். என்ன எங்க பேய் குடும்ப பார்த்தா செருப்பாலையே அடி. பொம்பளை பிள்ளை இவ்வளவு நேரமாவா தூங்குறது? தெரியுது, பேயா இருந்தாலும் ஒரு பங்க்சுவாலிட்டி வேண்டாம். இவ்வளவு லேட்டா எந்திக்க வேண்டியது, அப்புறம் நைட் ஃபுல்லா பேய் மாதிரி சுத்த வேண்டியது. நான் பேய் தான் ஐயா. உன்ன மாதிரி பேய்ங்க விடிய விடிய தூங்குறதுனால தான் நைட் ஃபுல்லா லோலா நனைஞ்சு மத்த பேய்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறீங்க. அந்த காலத்துல எல்லாம் எங்க தாத்தா செத்து போன மறுநாள் காலையில 5 மணிக்கு எந்த ஒரு வேலை பார்க்க போயிருவாரு, பேய்க்கு உண்டான வேலைகளை. அந்த மாதிரி பங்க்சுவலா இருந்து பழகுங்க. வாழும் போதா நல்லா வாழல, செத்த பிறவாது பங்க்சுவலா இருந்து ஒரு நல்ல பேய்னு உங்க அம்மா அப்பாக்கு நல்ல பேரும் புகழும் வாங்கி கொடுக்கலாம்ல. பேயா பேர் வாங்கி பெருமை சேர்க்கணுமா? என்னங்கடா சொல்றீங்க? இங்க பாரு, நீ உங்க வீட்டுல எப்படி இருந்தியோ எப்படி செத்தியோ அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா இந்த வீட்டுல டான 5 மணிக்கெல்லாம் எந்திக்கணும். போய் சாப்பாடு ரெடி ஆயிட்டான்னு பார்த்து சொல்லு போ. பேய கூப்பிட்டு காமெடி பண்ணா இதுதான் நடக்கும். இவங்க பாருங்க, ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட இந்த மேக்கப், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க, அப்போவும் அந்த மேக்கப்பு போடுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விட மாட்டுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே இது பழக்கமாக இருப்பாங்க. இப்போ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு வந்து அதே பழக்கத்தை வந்து அந்த மேக்கப் வந்து போட்டே ஆகணும், அப்போ தான் என் முகம் அழகாக இருக்கும். அதுவும் வயசாகி தோல்லாம் சுருங்கி போய் அப்படி இருக்கிற நேரத்தில் கூட இந்த மேக்கப் போடணுன்னு. ஆனால் இது வந்து தேவையே இல்லை. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்த மேக்கப் செட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுக்குறாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைக்கு வந்து சின்ன வயசுலேயே நம்ம நல்ல விஷயத்த வந்து கற்றுக் கொடுத்தோன்னா அது பெரியவங்களா ஆகிறப்போ வந்து அது நல்லா வந்து இருக்கும். 5ல் வலியாதது 50ல் வலியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஒரு விஷயத்த வந்து உணர்த்துறது. நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே என்ன பண்ணுங்கள், பிள்ளைங்களுக்கு நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க.